வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 83 தொகுதிகளுக்கான பிரேக்கப். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வடக்கு மண்டலத்தில் உங்களுக்கு 16 தொகுதிகள் சென்னை. அதற்கப்புறம் நீங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஆலந்தூர் வந்துடுது, பல்லாவரம் வந்துடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த மண்டலம் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய மண்டலம். ஆனால் இன்னைக்கு ரீஜுவனேட்டட் பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லாமல் தேமுதிகவை இணைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் ரொம்பவும் மார்ஜினலைஸ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்பர் ஸ்டன்னிங் நம்பர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 42லிருந்து 45 தொகுதிகளும், திராவிட முன்னேற்றக் கழகம் 35லிருந்து 39 இடங்களும், தமிழக வெற்றிக் கழகம் 2லிருந்து 3 இடங்களும் வெல்ல வாய்ப்புள்ளதாக ஜேவிசி போல் கருத்து கணிப்பு தெரிவிக்கும். ஸோ வடக்கு மண்டலத்திலேயே திமுகவை முந்துகிறது அதிமுக. இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். வடக்கு மண்டலத்திலேயே அதிமுக முந்தும் என்று சொன்னால் அப்போனா மற்ற மண்டலம் பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது, விரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வடக்கு மண்டலம், அதுவும் வடக்கு மண்டலத்தை உங்களுக்கு என்னத்துக்கு சுத்தினா உங்களுக்கு அதிமுக பாமகவினுடைய பலம், திமுக விசிகாவோட பலவீனம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உள்ள கொண்டு வந்தது, இது எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றது.